எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? சரி, நம்ம போன வகுப்புல இதை பத்தி பார்த்தோம். இரவும் பகலும் அப்படின்ற ஒரு பாடத்துல நேரத்தை பற்றி பார்த்தோம். இரவும் பகலும் எதனால ஏற்படுதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்காது இல்லையா? ஏன்? போன பாடத்துல மிகவும் தெளிவா நம்ம பார்த்துருக்கிறோம். அதான் நாம் வசிக்கக்கூடிய பூமி என்ன செஞ்சுட்டே இருக்குது? சுத்திக்கிட்டே இருக்குது. அது ஒரு தடவை தன்னை தானே சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரமாக்கும் 24 மணி நேரம். அதுல சூரியனுடைய வெளிச்சம் படக்கூடிய பகுதியெல்லாம் பகலா இருக்கு, சூரியனுடைய வெளிச்சம் படாத பகுதியெல்லாம் இரவாக இருக்கு, ராத்திரி. அப்போ பூமிக்கு ஒரு பக்கம் சூரியன் இருக்குது, வேறொரு பக்கம் சூரியன் இல்லாமல் இருக்கு. அப்போ பூமி சுத்திக்கிட்டே வருது. அப்படியாக இரவும் பகலும் ஏற்படுது. இந்த பூமியினுடைய சுழற்சியினுடைய அடிப்படையில் தான் நொடி, நிமிடம், மணி, நாள், வாரம், மாதம், வருடம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்படி நம்ம காலத்தை சரியான முறையில் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? கணித்து வைத்திருக்கிறோம். இப்போ அதை பற்றி பார்த்தோம். இப்போ போன பாடத்தில் உங்களுக்கு வேண்டிட்டு சார் ஒரு வேலை கொடுத்து விட்டுருந்தேன். என்ன வேலை? கடிகாரம் தொடர்பான ஒரு பாடலை முழுமையாக்குவதற்கான ஒரு வேலை கொடுத்து விட்டுருந்தேன். பின்ன விடுகதைகள் சேகரித்து கொண்டு வர சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் விடுகதைகள் சேகரித்து உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு பாடலை பார்க்கலாம். அந்த பாடலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1-2 வார்த்தைகள் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பாடல் எழுதுறது போல தான் நான் பாடல் எழுதணும்னு இல்லை, என்னைய மாதிரியே நீங்கள் எழுதணும்னு இல்லை. அவங்களுக்கு விருப்பமான முறையில் எழுதலாம். சார் எழுதுனதை உங்களுக்கு வேண்டி வாசித்து காட்டுறேன். நீங்களும் நீங்கள் எழுதுனதை உங்களுடைய ஆசிரியர்களுக்கு என்ன செய்யணும்? அனுப்பி கொடுக்கணும். இப்போ கவனிங்க பார்க்கலாம். கடிகாரமாம் கடிகாரம், கண் சிமிட்டும் கடிகாரம். அதான் அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. கடிகாரமாம் கடிகாரம், கண் சிமிட்டும் கடிகாரம். கடிகாரமாம் கடிகாரம், கண் சிமிட்டும் கடிகாரம். நேரம் காட்டும் கடிகாரம், நேர்த்தியான கடிகாரம். கடிகாரமாம் கடிகாரம், கண் சிமிட்டும் கடிகாரம். நேரம் காட்டும் கடிகாரம், நேர்த்தியான கடிகாரம். மணி அடிக்கும் கடிகாரம், மனதை கவரும் கடிகாரம். மணி அடிக்கும் கடிகாரம், மனதை கவரும் கடிகாரம். பல வண்ண கடிகாரம், பார்ப்போர் வியக்கும் கடிகாரம். பல வண்ண கடிகாரம், பார்ப்போர் வியக்கும் கடிகாரம். கடிகாரமாம் கடிகாரம், கண் சிமிட்டும் கடிகாரம். நேரம் காட்டும் கடிகாரம், நேர்த்தியான கடிகாரம். மணி அடிக்கும் கடிகாரம், மனதை கவரும் கடிகாரம். பல வண்ண கடிகாரம், பார்ப்போர் வியக்கும் கடிகாரம். ஓகே, பாடல்கள் பிடிச்சதா? இதே மாதிரி தான் நீங்க எழுதணும் இல்லை, உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்க எழுதலாம். இந்த வார்த்தைகளை மாற்றி போட்டு எழுதலாம். உங்களுக்கு தேவையான வேற சொற்களை சேர்த்தும் எழுதலாம். சரி, இனி நமக்கு புதிய ஒரு பாடத்துக்கு போக போகிறோம். பாடத்தினுடைய பேரு வண்ணங்களின் அரசன் அப்படின்றாங்க. வண்ணம்னு என்னது? நிறம், பல நிறம் இல்லையா? அப்போ உங்களுக்காக வேண்டி சார் ஒரு சின்ன பாடல் பாடுறேன், நிறங்கள் தொடர்பான ஒரு பாடல். நீங்க எல்லாரும் கவனிக்கணும். சரிதானே? ஓகே, பாடலாமா? ஓகே, கவனிக்க. பூக்கள் தோறும் பறந்து செல்லும் பட்டாம்பூச்சியே, என் கூட கொஞ்சம் நீயும் வா, என் கூட்டி செல்கிறேன், கூட்டி செல்கிறேன். பூக்கள் தோறும் பறந்து செல்லும் பட்டாம்பூச்சியே, என் கூட கொஞ்சம் நீயும் வா, என் கூட்டி செல்கிறேன், கூட்டி செல்கிறேன். வானவில்லின் 7 நிறம் உந்தன் சிறகிலே, உன்னை காண வந்து என்னை கண்டு பறந்து செல்வதே, பறந்து செல்வதே. பூக்கள் தோறும் பறந்து செல்லும் பட்டாம்பூச்சியே, என் கூட கொஞ்சம் நீயும் வா, என் கூட்டி செல்கிறேன், கூட்டி செல்கிறேன். வானவில்லின் 7 நிறம் உந்தன் சிறகிலே, உன்னை காண வந்த என்னை கண்டு பறந்து செல்வதே, பறந்து செல்வதே. விலை கொடுத்து பூவும் வாங்க வழியும் இல்லையே, விலை கொடுத்து பூவும் வாங்க வழியும் இல்லையே. என் தலையில் கொஞ்சம் பூவை போல இருந்து செல்வாயோ,
பார்த்தீங்களா? வண்ணத்து பூச்சி பார்த்துருக்கீங்களா? வண்ணத்து பூச்சி எப்பயுமே அழகா இருக்கும். அதனுடைய சிறகுகளை பார்த்தீங்கன்னா பல வண்ண கலர்கள் இருக்கலாம். அதாவது சிவப்பு, கருப்பு, மஞ்சள், வெள்ளை, எல்லா கலரும் இருக்குது. ஆனால் இந்த பாட்டு பாடக்கூடிய அந்த பாப்பா எப்படி பாடி இருக்குது? வானவில்லின் 7 நிறம் உந்தன் சிறகிலே. வண்ணத்து பூச்சியினுடைய சிறகுல எத்தனை வண்ணம் இருக்குதாமா? 7 வண்ணம். அது எதில் இருக்கக்கூடிய 7 வண்ணம்? வானவில்லின் 7 நிறம் உந்தன் சிறகிலே. வானவில் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஒரு கை தூங்க பார்க்கலாம். வானவில் எங்க வரும்? வானத்துல தான் வரும், ஆகாயத்தில் வரும் இல்லையா? எப்ப எல்லாம் வானவில் வரும்? இப்ப போய் பார்த்தா வானவில் இருக்குமா? நல்ல வெயில் அடிக்கும் போது என்ன செய்யாதே? வானவில் தோன்றாது. அப்ப நல்ல மழை பெய்யும் போது வானவில் தோன்றுமா? தோன்றுமா? இல்லை. நல்ல மழை பெய்யும் போது வானவில் தோன்றாது. ஏன்? ஆகாயமே இருட்டா இருக்கும், எங்க பார்த்தாலும் மேகமா இருக்கும், வெளிச்சமே இருக்காது. அப்படி நேரத்தில் என்ன செய்யாதே? வானவில் தோன்றாது. அப்ப நல்ல மழை பெய்யும் போதும் வானவில் தோன்றாது, நல்ல வெயில் அடிக்கும் போதும் வானவில் தோன்றாது. அப்ப வானவில் எப்ப தோன்றும் பாருங்க? எப்ப தோன்றும்? வெரி குட். வெயிலும் மழையும் சேர்த்து பெய்யக்கூடிய அந்த நேரங்களில் தான் வானவில் தோன்றும். அதான் நம்ம சொல்லுவோம், வெயிலும் மழையும் சேர்ந்து பெய்யக்கூடிய நேரங்களில் தான் வானவில் தோன்றும். நம்ம சொல்லுவோம் இல்லையா? மழையும் வெயிலும் அடிக்கும்போது நரிக்கும் காக்காவுக்கும் கல்யாணமா அப்படின்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் சொல்றது. அது சும்மா விளையாட்டு வேண்டி சொல்றதா? நரிக்கும் காக்காவுக்கும் கல்யாணம் நடக்குது, அதான் வெயிலும் மழையும் பெய்யுது அப்படிம்பாங்க. நரிக்கும் காக்காவுக்கு எப்பயாவது கல்யாணம் நடக்குமா? நடக்காது. ஒன்று பறவை, ஒன்று விலங்கு. ஆனால் சொல்லுவாங்க நரிக்கும் காக்காவுக்கும் கல்யாணமா, அதான் வெயிலும் மழையும் பெய்யுதுன்னா கிராமப்புறங்களில் சும்மா வேடிக்கையாக பேசுவாங்க. அப்போ இதே மாதிரி வெயில் அடிக்கும் போது சாரல், வானத்தில் சாரல் பெய்யும் போது மட்டும்தான் இந்த வானவில் தோன்றும். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அதாவது பூமியிலிருந்து ஆவியாக போகக்கூடிய அந்த தண்ணீர் எல்லாம் ஆகாயத்தில் போய் மேகமாகி அப்படியே நிற்கும். அந்த மேகத்தில் நிறையா தூசி, புகை எல்லாம் இருக்கும். குளிர்ச்சியான காற்று வீசும்போது அந்த மேகம் குளிர்ந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மழை பெய்ய ஆரம்பிக்கும். மழை பெய்யும் போது அந்த துளிகள்லாம் கோள வடிவிலே பந்து மாதிரி உருண்டையா, அவ்வளோ பெருசாக இருக்காது, சின்ன சின்ன கோள வடிவத்தில் அது அப்படியே என்ன செய்யும்? சரம் சரமாக ஆகாயத்திலிருந்து பூமியை நோக்கி அப்படியே கீழே இறங்கி வரும். அப்போ ஜில்லு அந்த நேரத்தில் ஒரு வெயில் அடிக்கும்போது அந்த நீர் துளிகள் எல்லாமே என்ன செய்யும்? அப்படியே ஒரு பல அப்படின்னு மின்னும். உண்மையிலே அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோள வடிவில் இருக்கக்கூடிய அந்த நீர் துளிகள் மீது சூரிய வெளிச்சம் படும்போது அந்த வெளிச்சம் பட்டு அப்படி என்ன செய்யுது? சிதறுது. நாம் எல்லாமே சூரியனுக்கு நேரம் கண்ணாடியை காட்டின என்ன ஆகும்? அந்த கண்ணாடியில் அந்த வெளிச்சம் பட்டு அது வேற ஒரு இடத்துல போய் பதிக்குதா இல்லையா? அதே மாதிரி சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் அந்த நீர்த்துவளைகளில் பட்டுட்டு அது பிரதிபலிக்கும் போது, அது சிதறும் போது அப்பதான் என்ன வருது? 7 நிறம் வருது. இந்த 7 நிறம் எங்க இருக்குது? சூரிய வெளிச்சத்துல 7 நிறம் உண்டு. 7 நிறம் எதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். அத வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படிம்பாங்க. இந்த 7 நிறமுமே வானவில் இருக்கு. நீங்க வானவில் தோன்றும் போது எண்ணியே பார்க்கலாம் அந்த 7 நிறத்தையும். அப்ப இந்த சூரிய வெளிச்சம் இந்த திவலைகள்ல படும்போது, இந்த துளிகள்ல படும்போது, அது சிதறும் போதுதான் வானவில் தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வானவில் தோன்றதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? நமது இந்திய நாட்டை சேர்ந்த மாபெரும் அறிவியல் விஞ்ஞானியான ராமன். அவர் பேர் சர் சி.வி. ராமன் அப்படின்னு. அந்த சர் சி.வி. ராமன் அப்படின்றது வந்து சர் அப்படின்றது அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம். அந்த சி.வி. அப்படின்றது அவருடைய பேயினுடைய சுருக்க பேர். நீங்கள் அதை வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கிறீங்க இந்த பாடப்பகுதியை. அப்போ அவர் என்னெல்லாம் கண்டுபிடிப்பு நடத்தினார்,
இந்த வானவில் தோன்றுவதை மட்டும்தான் கண்டுபிடித்தாரா, வேற என்னெல்லாம் கண்டுபிடித்தார் அப்படின்ட்டு இந்த பாடப்பகுதியில் வருது. நாம் அந்த பாடத்தை ஒரு முறை வாசித்து பார்த்து அதனுடைய பொருளை புரிவதற்கு முயற்சி பண்ணலாமா? சரி, உங்களுக்காக வேண்டி சார் ஒரு தடவை பாடப்பகுதி என்ன செய்கிறேன், ஸ்க்ரீனில் காட்டுவேன். நீங்கள் எல்லாரும் வாசிக்கணும். வாசிப்பீங்களா? சரி, ஓகே, ரெடி, 1 2 3 வாசிங்க பார்க்கலாம். ஓகே, வாசிச்சீங்களா? சர் சி வி ராமன் எங்க பிறந்திருக்கிறாரு? நமது பக்கத்து மாநிலமான தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி அப்படின்ற இடத்துல சர் சி வி ராமன் பிறந்திருக்கிறார் இல்லையா? நம்ம கேரள மாநிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படின்ற தொட்டடுத்த மாநிலத்தில், நமக்கு பக்கத்து அண்டை மாநிலம், அந்த மாநிலத்திலாகவும் சர் சி வி ராமன் பிறந்திருக்கிறார். இப்போ இந்த சர் சி வி ராமன் எத்தனாவது வயதுல தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தார்னு தெரியுதுங்களா? நீங்க கவனிக்கல இல்லையா? அவர் சென்னையில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி கல்லூரியிலும் படிச்சிருக்கிறார். அப்போ அவர் எத்தனாவது வயதுல தனது கல்லூரி படிப்பை முடித்தார், எந்த பாடம் படித்தார் அப்படின்றதுல ஒன்று நீங்க கவனிக்கணும். அப்போ உங்களுக்காக வேண்டி ராதா அந்த பாடத்தை ஒரு தடவை வாசிக்க வராங்க. அங்க வரும்போது நீங்க கண்ணும் கருத்துமா கவனிச்சீங்கன்னு சொன்னா இனியும் நிறைய அவர் கண்டுபிடிப்புகள் தொடர்பானது, அவருக்கு மற்றுள்ள விவரங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, எல்லாரும் கவனிங்க. நமக்காக ராதா இந்த பாடத்தை வாசிக்கிறாங்க. வண்ணங்களின் அரசன். வானமும் கடலும் நீல நிறமாக காட்சியளிக்கின்றன. அவை ஏன் அவ்வாறு உள்ளன? அதற்கு காரணம் என்ன? நீங்கள் என்றேனும் சிந்தித்ததுண்டா? நண்பர்களிடத்திலோ பெற்றோர்களிடத்திலோ கேட்டதுண்டா? இதனை விரிவாக ஆராய்ச்சி செய்து காரணத்தை கண்டுபிடித்தவர் சர் சி வி ராமன் அவர்கள். சர் சி வி ராமனின் முழு பெயர் வெங்கட்ராமன். சர் என்பது இவருக்கு அளித்த பட்டம். இளம் வயதிலேயே ராமனுக்கு கல்வியின் மீது ஆர்வம் ஏற்பட்டது. அது மட்டுமின்றி ஆராய்ச்சிகளின் மீதும் ஆர்வம் உண்டாயிற்று. 16 வயதில் சென்னை மாநில கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றார். இவர் அங்கே இயற்பியலை முதன்மை பாடமாக பயின்றார். பின்னர் பல்வேறு இடங்களில் பணிபுரிந்தார். இவரது மனம் விஞ்ஞான ஆராய்ச்சியை நாடியது. சூரியனின் ஒளிக்கதிர்கள் காற்றினூடே செல்கின்றன. அப்படி செல்லும்போது அவை காற்றின் சக்தியால் சிதறுகின்றன. அப்போது எல்லா நிற கதிர்களும் சம அளவில் சிதறுவதில்லை.
பிற கதிர்களை விட நீல நிற கதிர்களே மிகுதியாக சிதறுகின்றன. ஆகவே நீலக்கதிர்கள் எங்கும் பரவி கடலையும் வானத்தையும் நீல நிறமாக்குகின்றன. இந்த உண்மையை ராமன் அவர்கள் கண்டுபிடித்தார். இதற்காக சர் சி.வி. ராமனுக்கு 1930ஆம் ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது. அறிவியலில் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் இவரே. சரி மாணவர்களே, உங்களுக்காக சார் ஒரு தடவை இந்த பாடத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. வானமும் கடலும் நீல நிறமாக காட்சியளிக்கின்றன. அவை ஏன் அவ்வாறு உள்ளன? அதற்கு காரணம் என்ன? நீங்கள் எங்கேனும் சிந்தித்ததுண்டா? நண்பர்களிடத்திலோ பெற்றோர்களிடத்திலோ கேட்டதுண்டா? இதனை விரிவாக ஆராய்ச்சி செய்து காரணத்தை கண்டுபிடித்தவர் சர் சி.வி. ராமன் அவர்கள். சர் சி.வி. ராமனின் முழு பெயர் வெங்கட்ராமன். சர் என்பது இவருக்கு அளித்த பட்டம். இளம் வயதிலேயே ராமனுக்கு கல்வியின் மீது ஆர்வம் ஏற்பட்டது. அது மட்டுமின்றி ஆராய்ச்சிகளின் மீதும் ஆர்வம் உண்டாயிற்று. 16 வயதில் சென்னை மாநிலக் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றார். இவர் இங்கே இயற்பியலை முதன்மை பாடமாக பயின்றார். பின்னர் பல்வேறு இடங்களில் பணிபுரிந்தார். இவரது மனம் விஞ்ஞான ஆராய்ச்சியை நாடியது. சூரியனின் ஒளிக்கதிர்கள் காற்றினோடு செல்கின்றன. அப்படி செல்லும் போது அவை காற்றின் சக்தியால் சிதறுகின்றன. அப்போது எல்லா நிற கதிர்களும் சம அளவில் சிதறுவதில்லை. பிற கதிர்களை விட நீல நிற கதிர்களே மிகுதியாக சிதறுகின்றன. ஆகவே நீலக்கதிர்கள் எங்கும் பரவி கடலையும் வானத்தையும் நீல நிறமாக்குகின்றன. இந்த உண்மையை ராமன் அவர்கள் கண்டுபிடித்தார். இதற்காக சர் சி.வி. ராமனுக்கு 1930ஆம் ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது. அறிவியலில் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியரும் இவரே. அப்போ அவருடைய சர் சி.வி. ராமன் அப்படின்ற அந்த சர் அப்படின்றது என்ன தெரியுமா? அவருக்கு கொடுத்த ஒரு பட்டம். அதாவது இந்தியாவை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு வழங்கிய ஒரு பட்டம் தான் இந்த சர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மதிப்புக்குரியவர் அப்படின்னு அர்த்தம். இவருடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் இவருடைய முழு பெயர். அதை தான் நம்ம சர் சி.வி. ராமன் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக கூப்பிடுறோம். இவர் சென்னை மாநில கல்லூரியில் தான் படிச்சிருக்கிறாரு. இயற்பியலை முதன்மை பாடமாக எடுத்திருக்கிறாரு. ஆராய்ச்சி செய்வதில் எப்போவுமே இவர் தனி கவனம் செலுத்திட்டு இருந்தார். இவர் இவ்வளவெல்லாம் படித்து அதே சென்னை கல்லூரியில் ஒரு முதுகலை பட்டமெல்லாம் வாங்கின பிறகு கடைசியில் இவர் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா கணக்காயர் வேலை, அதாவது கிழக்கு வேலை பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு வேலையில் தான் முதலாக போய் சேர்ந்தார். இந்த வேலையாக இருந்தாலும் ஒரு வேலை வேணுமா இல்லையா? ஆனாலும் இவருடைய மனம் எப்போயுமே என்னதான் இருந்தது? ஆராய்ச்சியில் தான் இருந்தது. கொல்கத்தாவில் பல்கலைக்கழகத்தில் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தற்செயலாக 1928ஆம் வருடம் என்ன செஞ்சுருக்காங்க? கொல்கத்தாவில் இருந்து ஐரோப்பாவுக்கு ஒரு பிரதிநிதியாக அனுப்பி விட்டுருக்குறாங்க. அப்போ கடலில் கப்பல் போய்கிட்டு இருந்துருக்குது. இப்போ மத்திய தரைக்கடல் வழியாக கப்பல் போகும்போது அங்கே உள்ள ஆகாயத்தையும் கடலையும் பார்த்தா கடும் நீல நிறமாக இருந்திருக்குது. இந்தியாவிலாம் கடல் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூவில் இருக்கும், இளம் நீளம் அப்படிம்போம். ஆனால் மத்திய தரைக்கடல் பகுதியில் மாத்திரம் கடுமையான ப்ளூ கலரில் இருந்திருக்குது. ஒரு கடும் ப்ளூ, ஆகாயமும் ஒரு கரும் நீளத்தில் இருந்திருக்குது கடல். அப்போ இவருக்கு ஆச்சரியம் தாங்கவும் முடியல. கடல் எல்லா பக்கமும் ஒரே நிறத்தில் தானே இருக்கணும், இங்கே மாத்திரம் ஏன் இப்படி கடுமையான ஒரு கடும் நீல நிறத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஆலோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனால் இவருக்கு விடை கிடைக்கவே இல்லை. இந்தியாவுக்கு திரும்பி வந்த பிறகு இது தொடர்பாக நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறார். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வண்டியில் நம்ம போகணும்னு சொன்னால், டூ வீலரில் ஏறி உட்காந்துட்டு போகணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்திலே நம்ம கண்ணிலிருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? காற்றில் ஏராளமான சின்ன சின்ன துகள்கள் இருக்குது. அந்த துகள்கள் ஒன்று நம்ம கண்ணுக்கு என்ன செய்யறது இல்லை, தெரியுது இல்லை. ஆனால் வாகனத்தில் வேகமாக பயணம் செய்யும்போது அல்லது பஸ்ஸில் இருக்கை சன்னல் அருகே இருக்கக்கூடிய இருக்கையில் நீங்கள் பயணம் செய்யும்போது அதனுடைய காற்று நம்ம கண்ணில் விழும்போது அந்த பொடி கண்ணில் தட்டிட்டு தான் நம்ம கண்ணில் வந்து தண்ணி வரும். அப்போ இந்த காற்றில் இருக்கக்கூடிய பொடிகள் அது மேலே சூரிய வெளிச்சம் படும்போது நாலா திசைகள்லையும் அந்த சூரிய வெளிச்சம் சிதறுது. நம்ம வானவெளியில 7 நிறம் இருக்குன்னு பார்த்தோமா இல்லையா? அதில் ஒரு நிறம் தான் இந்த நிறம் தான் இந்த நீலம்.
அந்த நீல வண்ணம் எல்லா பக்கமும் சிதறதுனால தான் ஆகாயம் நீல நிறமாக இருக்குது. அந்த ஆகாயத்தில் நிறம் தான் எங்கே தெரியுது? கடலில் தெரியுது. கடலுக்கு ஒரு நிறம் கிடையாது. நீங்கள் கடல் தண்ணீரை கையில் அனுப்பி பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறமே இருக்காது. ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது கடல் என்ன நிறமாக இருக்கும்? நீல நிறமாக இருக்கும் இல்லையா? சரி, இதெல்லாம் தான் சர் சி.வி. ராமன் கண்டுபிடித்தது. அவருக்கு ஏராளமான பாராட்டுகள் கிடைத்தன. அப்போ அது தொடர்பான ஒரு வீடியோவை நமக்கு பார்க்கலாமா? ஓகே சார், உங்களுக்காக அந்த வீடியோ ஒன்று காட்டித்தரேன். நவீன உலகின் பெரும்பாலான கூறுகள் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. நேற்று வரை தெரியாதிருந்ததை இன்று தெரிய வைப்பதுதான் விஞ்ஞானம். இயற்கையின் அடிப்படைகள் என்றும் மாறுவதில்லை. அந்த மாறாத அடிப்படைகளை நமக்கு விளக்குவதுதான் விஞ்ஞானம். விளக்குபவர்கள் தான் விஞ்ஞானிகள். ஒவ்வொரு தேசமும் பல விஞ்ஞானிகளை உலகுக்கு தந்திருக்கின்றன. அவ்வாறு இந்திய தேசம் உலகுக்கு தந்தவர்களில் முதன்மையானவர் சர் சி.வி. ராமன். 1888 ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியில் பிறந்தார் சந்திரசேகர வெங்கடராமன். அவரது தந்தைக்கு அறிவியலிலும் கணிதத்திலும் மிகுந்த ஆர்வம் இருந்தது. இள வயதிலேயே அறிவு கூர்மை மிகுந்தவராக இருந்தார் சி.வி. ராமன். 1904ஆம் ஆண்டில் அவருக்கு 16 வயது ஆன போதே அவர் சென்னையில் பிரசிடென்சி கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். அந்த ஆண்டு அவருக்கு மட்டுமே முதல் நிலை தேர்ச்சியும் தங்கப்பதக்கமும் கிடைத்தன. அதே கல்லூரியில் பல சாதனைகளை முறியடித்து அவர் பௌதிகத்தில் முதுநிலை பட்டம் பெற்றார். சி.வி. ராமனின் அறிவியல் திறமை இள வயதிலேயே வெளிப்பட்டது. அவருக்கு 18 வயதான போதே அவருடைய முதல் ஆய்வு அறிக்கை லண்டனின் அறிவியல் சஞ்சிகையில் பிரசுரமானது. அப்போதே அறிவியல் உலகம் அவரை கவனிக்க தொடங்கியது. பின்னர் ஒளி, ஒலி, காந்த சக்தி ஆகியவற்றில் பல ஆராய்ச்சிகளை செய்தார். அவருக்கு அதிக சம்பளத்தில் அரசாங்க வேலை கிடைத்தாலும் சிறிது காலத்தில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியில் சேர்ந்தார். 1914ஆம் ஆண்டு கல்கத்தாவில் ஒரு புதிய அறிவியல் கல்லூரி நிறுவப்பட்ட போது அதன் தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். 1921இல் அவருக்கு முனைவர் பட்டம் கிடைத்தது. 1924இல் லண்டன் ராயல் கழகம் அவருக்கு கௌரவ உறுப்பினர் தகுதியை வழங்கியது. அறிவியலில் அவர் ஆற்றிய பங்கை அங்கீகரிக்கும் வகையில் 1929ஆம் ஆண்டில் இந்தியாவில் செயல்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் ராமனுக்கு சர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. சர் சி.வி. ராமன் பல்வேறு ஆராய்ச்சிகளில் எப்போதுமே ஈடுபட்டிருந்தார். சூரிய ஒளி தண்ணீரிலும் ஐஸ் கட்டியிலும் மற்ற பொருட்களிலும் எவ்வாறு பயணிக்கிறது என்பதை ஆர்வத்துடன் ஆராய்ந்தார். ஒளி அவ்வாறு பல்வேறு பொருட்களில் பயணிக்கும் போது புதிய கோடுகள் உருவாவதை அவர் கணித்து கூறினார். அந்த முக்கியமான கண்டுபிடிப்புக்கு அவரது பெயரை சூட்டப்பட்டது. அந்த கோடுகள் ராமன் கோடுகள் என்றும் அந்த விளைவு ராமன் விளைவு என்றும் இன்றும் அழைக்கப்படுகிறது. அந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்தது 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி. அந்த அரும் கண்டுபிடிப்புக்காக சர் சி.வி. ராமனுக்கு 1930ஆம் ஆண்டு பௌதிகத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசை வென்ற முதல் தமிழர் சர் சி.வி. ராமன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் அப்போது அறிவியல் ஆராய்ச்சிக்கு உகந்த சூழ்நிலை நிலவாததால் அந்த தேசத்தில் பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிகழ முடியாது என்பதுதான் விஞ்ஞானிகளின் அனுமானமாக இருந்தது. அந்த எண்ணத்தை தகர்த்ததால் சர் சி.வி. ராமனின் அறிவியல் பங்களிப்பு இந்தியாவுக்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒன்றாக கருதப்படுகிறது. அதே கண்டுபிடிப்புக்காக லண்டன் ராயல் கழகம் சர் சி.வி. ராமனுக்கு ஹியூம் பதக்கம் வழங்கி சிறப்பித்தது. இந்திய அரசாங்கம் அவருக்கு 1954இல் பாரத ரத்னா விருது வழங்கியது. 1958ஆம் ஆண்டு லெனின் அமைதி பரிசையும் வென்றார் சர் சி.வி. ராமன். 1943இல் அவரது பெயரிலேயே ராமன் ஆராய்ச்சி கழகம் பெங்களூரில் நிறுவப்பட்டது. அந்த கழகத்தில் அவர் தன் வாழ்க்கை முழுவதும் ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டார். இந்தியாவிற்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த சர் சி.வி. ராமன் 1970ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி பெங்களூரில் காலமானார். ராமன் விளைவு என்ற அவரது அறிவியல் கண்டுபிடிப்பு உலகின் தொழில்துறை வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி இருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளுள் ஒருவர் என்ற தகுதியை ஒரு தமிழனால் பெற முடியும் என்பதை வாழ்ந்து காட்டியவர் சர் சி.வி. ராமன். பிறப்பிலேயே அவர் அறிவு கூர்மை உடையவராக இருந்தாலும் அவரிடம்
விடாமுயற்சி, உழைப்பு என்ற 2 நல்ல குணங்களும் இருந்தன. அவை 3ம் சேர்ந்ததால் தான் அவரால் பிரகாசிக்க முடிந்தது, அறிவியல் வரலாற்றில் இடம் பிடிக்க முடிந்தது. அவர் அளவுக்கு அறிவு கூர்மை இல்லாதவர்கள் கூட விடாமுயற்சியையும் கடும் உழைப்பையும் நம்பினால் அவர்களுக்கும் அந்த வானம் வசப்படாமல் போகாது. சி.வி. ராமனோட அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? ஓகே, அதில் நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா? அவர் எங்கெல்லாம் படித்தார், அவருடைய இயற்பெயர் என்ன, அவர் எந்தெந்த துறையிலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணார், அவருக்கு என்னென்ன பட்டங்கள் எல்லாம் கிடைத்தது அப்படின்லாம் நீங்கள் அந்த வீடியோ மூலமாக கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. சர் சி.வி. ராமன் அவர்களும் அன்னைக்கு இருந்த ஒளி கோட்பாடுகளெல்லாம் வச்சுக்கிட்டு புதுசாக இந்த ஆகாயத்தினுடைய நிறத்தையும் கடலுடைய நிறமும் ஏன் நீலவண்ணமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. இதற்கு பேர் ராமன் விளைவுகள் பேர். இந்த ராமன் விளைவுகள் கண்டுபிடிச்சதுக்கு தான் அவருக்கு 1930 நோபல் பரிசு கொடுத்தாங்க. இப்போ நோபல் பரிசு கிடைக்கும் போது இந்தியா சுதந்திரமே அடையவில்லை. அப்போ நோபல் பரிசு வாங்குறதுக்கு வேண்டி சர் சி.வி. ராமன் போகிறாரு. அங்கே அவருடைய பின்னணியில் பிரிட்டிஷருடைய கொடி பதிச்ச ஒரு இடத்துல நின்றுட்டாரும் அந்த நோபல் பரிசு வாங்குறாரு. வாங்கும்போது அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த நோபல் பரிசை இந்திய சுதந்திரத்திற்காக போராடி வீரர்களுக்கு நான் என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றாங்க. அதாவது இவ்வளவு கடின உழைப்பால் கிடைத்த அந்த ஒரு நோபல் பரிசை அவர் என்ன செஞ்சாரு, இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக பரிசீலித்தார். அப்பையும் அவருடைய பின்னணியில் பிரிட்டிஷ் கொடியாக்கு இருக்குது. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, சொந்தமா ஒரு தேசிய கொடி போலும் இல்லாத நாட்டில் இருந்தா நான் வர்றேன். இந்திய நாட்டிற்கு சொந்தமா ஒரு தேசிய கொடி கூட இல்லை, அந்த நாட்டிலிருந்து நான் வர்றேன். எனக்கு கிடைத்த இந்த பரிசை என்னுடைய சுதந்திர இந்தியாவிற்காக போராடக்கூடிய போராட்ட வீரர்களுக்கு பரிசீலிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இயற்பியல், வேதியியல், மருத்துவம், அதே மாதிரி மொழி, சமாதானம், இந்த 5 துறைகளுக்காகத்தான் 1901 இதுவரைக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டு வராங்க. ஏராளமான அறிவியல் அறிஞர்கள், மொழி வல்லுநர்கள் எல்லாமே நோபல் பரிசு பெற்றிருக்கிறாங்க. முதலாக நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னு கேட்டால் அது ரவீந்திரநாத தாகூரா, இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் அவர். இரண்டாவது அறிவியலுக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியன் கேட்டால் என்ன சொல்லணும், நம்மளுடைய சர் சி.வி. ராமன். இதெல்லாம் நீங்கள் பெரிய வகுப்பில் போகும்போது தெளிவாக படிச்சுக்கோங்க. சரி, நமக்கு இனி இந்த பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு போகலாம். சரியா? ஓகே, பாருங்க. 1வது செயல்பாடு, வண்ண சொற்களுக்கு இணையான சொற்களை கண்டறிந்து எழுதுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ல ஒரு 5 சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. வண்ணங்கள், அறிவியல், வெளிச்சம், ஆர்வம், கதிரவன். அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த நீல கலரில் வரக்கூடிய சொற்களுக்கு ஏற்ற சொற்களை இந்த 5 எண்ணத்திலிருந்து ஒரு எண்ணத்தை எடுத்து அந்த கோடில் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். முதல் வாக்கியத்தை சார் வாசிக்கிறேன், கவனிங்க. சர் சி.வி. ராமனுக்கு அறிவியல் பாடத்தில் விருப்பம் ஏற்பட்டது. அந்த விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு சொல் இங்கே கீழே இருக்குது. வண்ணங்களா, அறிவியலா, வெளிச்சமா, ஆர்வமா, கதிரவனா, இதுல இருந்து ஒரு சொல்லை எடுத்து நீங்க அந்த கோடு போட்ட இடத்துல எழுதணும். இரண்டாவது, விளக்கை ஏற்றியவுடன் ஒளி வந்தது. அந்த ஒளிக்கான ஒரு சொல் இங்கே என்ன செய்ய கீழே இருக்குது. வண்ணங்கள், அறிவியல், வெளிச்சம், ஆர்வம், கதிரவன், இதுல இருந்து ஒரு சொல் எடுத்து அங்கே எழுதணும். சூரியன் கிழக்கே உதிக்கிறது. அப்போ சூரியனுக்கு பொருத்தமான ஒரு சொல்லை இங்கிருந்து எடுத்து அங்கே எழுதணும். வானவில்லின் 7 நிறங்கள் உள்ளன. அந்த நிறங்களுக்கு தகுந்த ஒரு சொல் இங்கே இருக்குது, அதை எடுத்து அங்கே எழுதணும். சர் சி.வி. ராமனுக்கு ஆராய்ச்சிக்கு நோபல் பரிசு கிடைத்தது. சர் சி.வி. ராமனுக்கு விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு நோபல் பரிசு கிடைத்தது. இப்போ அந்த விஞ்ஞான அப்படின்றதுக்கான ஒரு சொல் இங்கே கொடுத்துருக்குறாங்க, அதை எடுத்து அங்கே எழுதணும். அப்போ 5 கோடு போட்ட இடங்களுக்கும் 5 சொற்கள் கீழே கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து 1 எடுத்து நீங்கள் எழுதுனா போதும். சரியா? அடுத்து பாருங்க, சொல் 1 பொருள் 2. சில சொற்களுக்கு 2 பொருட்கள் இருக்கும், அவங்களே கொடுத்துருக்காங்க. படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் படம் வந்துட்டு ஒரு சூரியன், 2வது படம் வந்துட்டு ஒரு மாலை, 3வது படம் ஒரு யானை, 4வது படம் ஒரு நகை, 5வது படம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு. அப்போ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வாரத்தின் முதல் நாள், உங்களுக்கு தெரியும் எந்த நாளில் ஒரு வாரம் தொடங்குதுன்னு. சூரியனின் மறுபெயர், அது 2க்கும் ஒரே
சொல்லுதான் அங்கே வரும் விடையா, அது என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்கள் எழுதணும். இரண்டாவது, பொழுது சாய்ந்தால், அதாவது சாயங்கால நேரத்துக்கு ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி மலர்கள் இணைந்தால், மலர்களை சேர்த்து கட்டுவதற்கு ஒரு பேர் இருக்குது. அது ரெண்டும் ஒரே சொல்லுதான், அதை எடுத்து அங்கே எழுதணும். அடுப்பில் கிடைப்பது, நம்ம தீ எரிக்கும் போது மிஞ்ச இருக்கக்கூடிய அடுப்பில் கருப்பாக கிடைக்குமில்ல, அது யானைக்கு மறுபெயர், அதுவும் நீங்கள் அந்த எடுத்து எழுதணும். சிரிப்புக்கு மறுபெயர் பெண்கள் அணிவது, அது ரெண்டும் எடுத்து அங்கே எழுதணும். நல்ல நல்ல புத்தகங்களை என்ன செய்யணும், சரி மாடியில் ஏற என்ன வேண்டும், அது அங்கே படம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை நீங்கள் எடுத்து எழுதிட்டு வாங்க. சரியா அப்படின்னா அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அடுத்தது, வண்ண சொற்களை இணைத்து தொடர் அமையுங்கள். பாருங்க, எடுத்துக்காட்டு, வானம் கடல் நீல நிறமாக காட்சியளிக்கின்றன. அதை அப்படின்ற ஒரு சொல்லையும் கூடி சேர்த்து வானமும் கடலும் நீல நிறமாக காட்சியளிக்கின்றன எழுதியிருக்கிறாங்க. வானம் கடல் நீல நிறமாக காட்சியளிக்கின்றன அப்படின்றத வானமும் கடலும் நீல நிறமாக காட்சியளிக்கின்றன எழுதியிருக்கிறாங்க. வேற ஒன்று ரெண்டு எடுத்துக்காட்டுகள் சார் உங்களுக்கு வேண்டி சொல்லித்தாங்க. கிளி புறா ஆகாயத்தில் பறந்தன. எப்படி எழுதணும், கிளியும் புறாவும் ஆகாயத்தில் பறந்தன. நாய் பூனை வீட்டில் வளர்க்கும் பிராணிகள். நாயும் பூனையும் வீட்டில் வளர்க்கும் பிராணிகள். அப்போ இதே மாதிரி சேர்த்து எழுதணும். இங்கே சில சொற்றொடர்கள் கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் சொந்தமாக எழுதிக்குவாங்க. செடிகள் கொடிகள் பச்சை நிறமாக காட்சியளிக்கின்றன, அதை அந்த கோட்டில் எழுதுங்க. ஆசிரியர் மாணவர் சுற்றுலா சென்றனர், அதை அடுத்த கோட்டில் எழுதணும். கரடி புலி சிங்கத்தை பார்க்க வந்தன, அது அங்கே எழுதணும். கட்டடங்கள் கோபுரங்கள் உயரமாக இருந்தன, அதையும் அந்த அப்படின்றத சேர்த்து அங்கே எழுதணும். சிறுவர் சிறுமியர் விளையாடினர், அதையும் அங்கே. இதெல்லாம் நீங்கள் சுயமாக எழுதிட்டு வாங்க. அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சரியானதை சார் சொல்லித்தரேன். நீ அடுத்து கடைசி செயல்பாடு, இணைத்து சொல்லுங்கள் எழுதுங்கள். நான் வீட்டிற்கு சென்றேன் தேநீர் அருந்தினேன். இரண்டு சின்ன சின்ன வாக்கியம் கொடுத்துருக்காங்க. நான் வீட்டிற்கு சென்றேன் அப்படின்றது ஒரு வாக்கியம், தேநீர் அருந்தினேன் அப்படின்றது ஒரு வாக்கியம். அது ரெண்டையும் சேர்த்து ஒரு வாக்கியம் மாற்றிருக்காங்க பாருங்க. நான் வீட்டிற்கு சென்று தேநீர் அருந்தினேன். அந்த சென்றேன் அப்படின்றத சென்று மாற்றுவதனால அந்த ரெண்டு வாக்கியமும் ஒரே வாக்கியமாக மாறிடுச்சு. நான் வீட்டிற்கு சென்று தேநீர் அருந்தினேன். ரெண்டு எடுத்துக்காட்டுகள் சார் உங்களுக்கு வேண்டி சொல்லித்தாரேன் பாருங்க. பள்ளிக்கு சென்றேன் பாடம் படித்தேன். இப்போ இதை எப்படி மாற்றலாம், அந்த சென்றேன் அப்படின்றத சென்று மாற்றலாம். பள்ளிக்கு சென்று பாடம் படித்தேன். குமார் வேகமாக ஓடினான் பரிசு வாங்கினான். அப்போ அதை எப்படி மாற்றலாம், ஓடினான்றத ஓடின்னு மாற்றிட்டா இரண்டு வாக்கியங்களும் ஒரே வாக்கியமாக மாறிடும். குமார் வேகமாக ஓடி பரிசு வாங்கினான் இல்லையா. கடைக்கு சென்றேன் பேனா வாங்கினேன். அந்த சென்றேன்றதை சென்றுன்னு மாற்றிட்டா ஒரு வாக்கியம் மாறிடும். கடைக்கு சென்று பேனா வாங்கினேன். அதே போல இங்கே ஒன்று ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க, அதை பாருங்க. குமார் மட்டையை எடுத்தான் பந்தை அடித்தான். அந்த எடுத்தான் அப்படின்றத எப்படி மாற்றினா இந்த இரண்டு வாக்கியமும் ஒரே வாக்கியமாக மாறும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். கவிதா கடைக்கு சென்றால் காய்கறிகள் வாங்கினார். அந்த சென்றால் அப்படின்றத மாற்றின மாதிரி நீங்கள் ஒரு சின்ன மாற்றம் பண்ணீங்கன்னா ரெண்டும் ஒரே வாக்கியம் மாறிடும். ஆசிரியர் வகுப்பிற்கு வந்தார் பாடம் நடத்தினார். அந்த வந்தார் அப்படின்றத மாற்றினீங்கன்னா அது ரெண்டும் ஒரே வாக்கியம் மாறிடும். அப்படியெல்லாம் நீங்கள் சுயமாக மாற்றி எழுதிட்டு வாங்க. நமக்கு அது சரியான அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அப்போ சிறு குழந்தைகளாக இருக்கும்போதே நீங்கள் நம்ம சுற்றுப்புறத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் உன்னிப்பாக கவனித்து இயற்கை மேலே ஆர்வம் உள்ளவர்களாக மாறி நீங்கள் தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த உலகில் நீங்களும் சர் சி வி ராமனை போல, சர் ஐசக் நியூட்டனை போல பெரிய அறிவியலாளராக என்ன செய்ய முடியும், வளர முடியும். அதனால் பெற்றோர்களுடைய உதவியோடு இந்த இயற்கையையும் சுற்றுப்புறத்தையும் உற்று நோக்குவதிலையும் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பாடங்களை படிப்பதிலையும் நீங்கள் என்ன செய்யணும், முழு மூச்சோட செயல்படணும். இந்த செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் நல்ல முறையில் செய்துட்டு வாங்க. நமக்கு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே, பாய்.